வெல்கம் டு ஜெய்சாய் டிஎன்பிசி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிப்ரவரி 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தந்தை பெரியார் வன உயிரின சரணாலயம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஈரோடு. தந்தை பெரியார் வன உயிரின சரணாலயம், இந்த சரணாலயமானது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டங்களைச் சேர்ந்த 80,567 ஹெக்டேர் வனப்பரப்பில் அமைக்கப்பட்டிருக்கும். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள வன உயிரின சரணாலயங்களின் எண்ணிக்கையானது 18ஆக உயர்ந்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விலைவாசி உயர்விலிருந்து சாதாரண மக்களின் சுமையை குறைப்பதற்காக மத்திய அரசானது ரூபாய் 29க்கு 1 கிலோ அரிசி வழங்க தொடங்கிய திட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரத் அரிசி திட்டம். விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சாதாரண மக்களின் சுமையை குறைக்கக்கூடிய வகையில் மத்திய அரசானது பார்த்தீங்கன்னா பாரத் அரிசி என்ற பெயரில் ரூபாய் 29க்கு 1 கிலோ அரிசி விற்பனை செய்யக்கூடிய திட்டத்தினை அறிவித்திருக்கு. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பு மற்றும் இந்திய தேசிய நுகர்வோர் கூட்டுறவு கூட்டமைப்பு ஆகிய இரண்டின் மூலமும் மத்திய அரசின் விற்பனை மையங்கள் மூலமும் இந்த பாரத் அரிசி விற்பனையானது நடைமுறைப்படுத்த இருப்பதாக தெரிவித்திருக்காங்க. இந்த அரிசியானது பார்த்தீங்கன்னா 5 கிலோ மற்றும் 10 கிலோ பைகளாக விற்பனை செய்யப்பட இருக்கு. இதில் முதல் கட்டமாக இதனுடைய விற்பனைக்காக 5 லட்சம் டன் அரிசியை மத்திய அரசானது ஒதுக்க இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பாரத் ஆட்டா அப்படிங்கிற பெயரில் ரூபாய் 27.50 காசுக்கு 1 கிலோ கோதுமை மாவு விற்பனை செய்திருக்கு. அதே மாதிரி பாரத் பருப்பு என்ற பெயரில் ரூபாய் 60க்கு 1 கிலோ சென்னா, அதாவது வெள்ளை கொண்டை கடலையை விற்பனை செய்து வருகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அந்தியோதயா குடும்ப அட்டைதாரர்களுக்கு சர்க்கரை மானிய திட்டத்தினை மத்திய அரசு எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு செய்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 ஆண்டுகள். அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம், அதாவது ஏழைகளுக்கான உணவு திட்டம். இந்த திட்டத்தினை மத்திய அரசானது 2000 ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி தொடங்கியிருக்கு. இந்த திட்டத்தினை அப்போது மத்திய உணவு மற்றும் குடிமை பொருள் வழங்கும் துறையின் அமைச்சராக இருந்த என். ஸ்ரீ விஷ்ணு அவர்கள் தொடங்கி வைத்திருக்காங்க. இந்த திட்டமானது முதலில் ராஜஸ்தான் மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஏழை குடும்பங்களுக்கு அதிக மானிய விலையில் உணவை வழங்குவதற்கான நிதியுதவி திட்டமாகும் இந்த திட்டம். தற்போது இந்த திட்டத்தில் அந்தியோதயா பொது விநியோக திட்டம், இந்த திட்டத்தின் மூலம் விநியோகிக்கப்படக்கூடிய அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்களுக்கு சர்க்கரை மானிய திட்டத்தினை மத்திய அரசு 2 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு செய்துள்ளது. இந்த நீட்டிப்பின்படி 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரைக்கும் இந்த மானியத்தை வழங்குவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேகாலயா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எஸ். வைத்தியநாதன். மேகாலயா உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியான எஸ். வைத்தியநாதன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியான மணிந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர் நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியான ரிது பாகரி உத்தரகாண்ட் மாநிலத்தின் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இவருடைய பதவியேற்பின் மூலம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள 25 உயர் நீதிமன்றங்களில் 2 நீதிமன்றங்களில் பெண் நீதிபதிகள் தலைமை பொறுப்பை வைக்க இருக்காங்க. அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குஜராத்தின் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக சுனிதா அகர்வால் அவர்கள் பதவி வகிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாட்னாவின் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த சக்ரதாரி சரண் சிங் இவர் ஒடிசா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ராஜஸ்தான் உயர் நீதிமன்ற நீதிபதியான விஜய் பிஷ்ணோய் குவஹாட்டி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியான அருண் பன்சாலி அலகாபாத் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் வாயு சக்தி 2024 என்ற போர் பயிற்சி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜஸ்தான். வாயு சக்தி 2024 போர் பயிற்சி. இந்த போர் பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படை நடத்தக்கூடிய போர் பயிற்சி ஆகும். இந்த போர் பயிற்சியானது ராஜஸ்தானின் பொக்ரானில் நடைபெற இருக்கு. இந்த பயிற்சியின் கருப்பொருளானது பார்த்தீங்கன்னா வானில் இருந்து மின்னல் தாக்குதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் 11வது கஞ்சர் கூட்டு பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா மற்றும் கிர்கிஸ்தான். 11வது கஞ்சர் கூட்டு பயிற்சியானது பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் கிர்கிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது. இந்த கூட்டு பயிற்சியானது ஹிமாச்சல பிரதேசத்தின் பக்லோவில் ஜனவரி 22ஆம் தேதி முதல் பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி பிப்ரவரி 3. பிப்ரவரி 3 பேரறிஞர் அண்ணா நினைவு தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இவர் பார்த்தீங்கன்னா 1909ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி பிறந்திருக்காங்க. இவர் ஓர் இந்திய அரசியல்வாதியும் தமிழகத்தின் 6வது முதலமைச்சரும் ஆவார். இவர் மதராஸ் மாகாணத்தின் முதல்வராக 1967ஆம் ஆண்டு பதவி வகித்திருக்காரு. இவர் 1969ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி மெட்ராஸ் மாகாணத்தின் பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்துள்ளார். இவருடைய இறப்பானது பார்த்தீங்கன்னா 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி. இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு இவருடைய 55வது நினைவு தினமானது அனுசரிக்கப்படுகிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிப்ரவரி 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.